இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஓர் இளைஞன் இயேசுவை அணுகி, போதகரே, நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அவன் தன்னுடைய வாழ்வில் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்திருந்தாலும் இயேசு அதைவிட ஆழமான ஒரு அழைப்பை முன்வைக்கின்றார். உன் உடைமைகளை அனைத்தும் விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்னர் என்னை தொடர்ந்து வாரும். அந்த இளைஞன் மிகுந்த செல்வந்தராக இருந்ததால் அவன் துயரத்துடன் திரும்பி செல்கின்றான். ஆம், அன்பு நிறைந்த சமூகமே, இன்றைய நற்செய்தியானது நம் அனைவருக்கும் ஒரு கேள்வி எழுப்புகின்றது. நிலைவாழ்வு பெற எது நமக்கு தடையாக இருக்கின்றது? அது பணமா, புகழா, பதவியா, இல்லை சுயநலமா? இவை அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு வெறுக்க சொல்லவில்லை. மாறாக அவரை மட்டும் நம்முடைய வாழ்வில் முன்னிறுத்தி முதன்மையாக வைக்க அழைப்பு விடுக்கின்றார். நிலைவாழ்வு பெற இந்த மண்ணுலக ஆசைகளை கடந்து விண்ணுலக வாழ்வை நோக்கி நாம் பயணிப்போம், முயற்சிப்போம்.